ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் சூப்பரான ஒரு குருமா தான் செய்ய போகிறோம். அதுவும் ஆயில் இல்லாமல் ராஜ்மா குருமா. இது வந்து ஹை ப்ரோட்டீனும் இருக்குது, ஹெல்த்தியும் தான். டயட் பண்ணுறவங்க, ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த குருமா பிடிக்கும். முழு வீடியோ பாருங்கள். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 1 பார்ட் ரெசிபி தான். நான் குக்கர்லேயே செய்ய போகிறேன். ஆயில் இல்லாமல் ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வதக்கிக்கிறேன். அதிலே வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து லேசாக வதக்கினாலே போதும். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால வெங்காயம் எல்லாமே ஈஸியாக வெந்துடும். அதனால் லேசாக வதக்கினாலே போதும். இப்போ லேசாக வதக்கியாச்சு. நான் வந்து 2 தக்காளியை பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு லேசாக வதக்கினாலே போதும். தக்காளி கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறோம். மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கணும். நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ராஜ்மா, அதை வந்து சேர்த்துக்கிறேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடு தான் சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5-6 விசில் வைக்கணும், அப்படின்னா தான் ராஜ்மா வந்து வேகும். இப்போ அது விசில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு கிட்ட எடுத்திருக்கேன். பெருஞ்சீரகம் வாசனைக்காக எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதை வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்துடணும். இப்போ குக்கரை திறந்து ராஜ்மா வந்து வெந்துட்டான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் வந்து அதில் சேர்த்துற வேண்டியதான். தேங்காய் சேர்த்து இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு லேசாக கொதி வந்தாலே போதும். நம்ம கருவேப்பிலை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ரெசிபீஸுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். பாய்.